டெய்லி ஜாப் அப்ளை பண்றீங்க, ரிப்ளை வரலன்னு ஃபீல் பண்றீங்க. ப்ராப்ளம் உங்ககிட்டயும் உங்க ப்ரொஃபைலையும் இல்ல, ராங் ஜாப் செலக்ஷன்ல தான் இருக்கு. ஜாப் ஓப்பனிங் பார்த்ததும் அப்ளைன்னு கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயமா செக் பண்ண மறந்துடாதீங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஸ்கில்ஸ்ல மினிமம் 60 to 70% உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு 20 to 30% தான் தெரியும் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கானதுல அப்ளை பண்ணாதீங்க. ஃப்ரெஷர்ஸ் வெல்கம்னு போட்டிருப்பாங்க, ஆனா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க. அது ஒரு இன்டைரக்ட் ரிஜெக்ஷனுக்கான அர்த்தம். அதுக்கு அப்ளை பண்ணாலும் உங்க ரெஸ்யூம் செலக்ட் ஆகாது. அவங்க பிரைமரியா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரோல் டைட்டில் எல்லாமே சூப்பரா இருக்கும், பட் ஒர்க் டிஸ்கிரிப்ஷன் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அனலிஸ்ட்னு போட்டுட்டு இன்சைட்ல டேட்டா என்ட்ரி ஒர்க் இருந்தா ஆஃப்டர் ஜாயினிங்ல ரெக்ரெட் வரும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்க ரியலைஸ் பண்ணலனா கண்டினியூஸா ரிஜெக்ஷன் இருக்கும், செல்ஃப் டவுட் ஸ்டார்ட் ஆயிடும், நம்ம ஒர்த் இல்லையோன்னு மைண்ட் செட் ஆகும், மோட்டிவேட் இல்லாம ஃபுல்லா டவுன் ஆயிடும். பட் ட்ரூத் என்னன்னு சொல்றேன், ரிஜெக்ஷன் வந்தது நீங்க ஒர்த் இல்லாமலாம் இல்ல, நீங்க ராங் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணனால நீங்க டவுன் ஆயிருக்கீங்க. ரைட் ஜாப்னா உங்க ஸ்கில்லுக்கும் மேட்ச் ஆகணும், உங்க growthக்கும் ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜாப் சர்ச் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.